எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ லிங்காங்கிறது அவருடைய மகன் தானே, அவன் இவன்னு பேசுகிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? எங்க லிங்கா லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட். பிள்ளைய நான் மேடையில் பேசினா என் பையன் வந்தான் அப்படின்னு தானே நம்ம பேசுவோம், அதுதானே இயல்பு. ஆனால் இவங்க வந்து இந்த மற்றவர்கள் முன்னால் நாம் நம்ம பிள்ளைய அப்படி காமிக்கணும்னு அவங்க நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு போலித்தனமான விஷயமா இருக்குது. அது யாராக இருந்தாலும் காலில் விழாதீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக நிர்வாகிகளை விட்டு சொல்ல வைக்கிறது, இல்லைன்னா வெளிப்படையாக அறிவிக்கிறது. இது ரெண்டையுமே செய்யாமல் அவர் ரசிக்கிறாருங்கும் போதே இது ஒரு நாகரிகமானது நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரசிக்கிறாரு, கட்டாயமாக ரசிக்கிறாருங்க. இல்லைன்னா நான் சொன்னது தானே அவர் செஞ்சுருக்காரு. அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகி சிவா இருக்காரு, சுப்பிரமணிய சிவா, அவர்கிட்ட சொன்ன இப்போ இந்த மாலை ஒன்று போட்டிருக்காங்க, கருங்காலி. இப்போ இந்த கருங்காலி மாலையை நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், எல்லா இடங்கள்லையும் அவர் வெளியில் தெரிகிற மாதிரி போட்டு வருவார். இந்த கருங்காலி மாலை குறித்து பெரிய விமர்சனங்கள் இங்கே வந்துச்சு. கருங்காலி மாலை போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாமே கருங்காலி மாலை போட்டவர்கள் தான் டைவர்ஸ் நடக்குது அவங்க வீட்டில். ஒரு நடிகர் இன்னைக்கு விஜய் 220 கோடி சம்பளம் வாங்குறாரு அவருடைய கடைசி படத்தில். ஆனால் தனுஷனுடைய சம்பளம் 60 கோடி. அப்போ இதை விட 4 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்குகிற மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு நடிகர் அவர் ஏதோ கட்சிக்காக செலவு பண்ணிட்டு வந்தாருன்னா கூட நீங்கள் நம்பலாம். இதில் முக்கியமாக ரஜினி பின்னாடி இருக்காரோ தனுஷுக்கு, அவரு தூண்டி வர்றாரோ விஜய்க்கு எதிராக அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் பார்வைகள் போடுவீங்க. சொல்ல முடியாது. நாளைய சட்டசபையில் எல்லாமே ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கம் சூர்யா, ஒரு பக்கம் விஜய், சட்டமன்ற தேர்தலால் நடிகர் சங்க தேர்தலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி கூட அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம புரோவோக் நேயர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வலைபேச்சு ஆந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நடிகர் தனுஷ் அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகள், குறிப்பாக அவருடைய பிறந்தநாளை ஒட்டி நடந்த நிகழ்வுகள், திருவள்ளூர் நடந்த அந்த நிகழ்வுல அவர் பேசின விஷயங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான அவருடைய அந்த ரசிகர் மன்ற கொடி, இப்படி தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு அரசியலுக்கான ஒரு என்ட்ரி மாதிரி தெரியுது. உங்களுடைய பார்வை? விஜய் அவர்களுடைய வெற்றி இன்னைக்கு பல நடிகர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. தனுஷனுடைய நீண்ட நாள் கனவும் கூட அரசியலுக்கு வரணுங்கிறது தான். பட் யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்ட மாட்டாங்களான்னு அவர் காத்துட்டு இருந்தார். கரெக்டாக விஜய் அந்த வெற்றியை அடைந்ததும், வெற்றிங்கிறது ரொம்ப சுலபமானது அரசியலில் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பட்டு அரசியலுக்கு வருவதற்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, மக்கள் விருப்பம்தான். ஒருவேளை தனுஷ் அவங்களுக்கு பிடிச்சி போய் இப்போ விஜய் கொடுத்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களாங்கிறதெல்லாம் காலம் கணிக்க வேண்டிய விஷயம். ஆனால் முதல் ஸ்டெப்பை அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு, ரொம்ப உற்சாகமாக வராரு. அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து தான் நம்ம ஒரு சரியான பாதையில் போவாரா அல்லது ஆரம்பமே குளறுபடியாக இருக்கான்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் சில விஷயங்களை அவர் தவிர்ப்பது நல்லதுங்கிறது எனக்கு தோணுது. முக்கியமாக இந்த காலில் விழுகிற கலாச்சாரம், அதை விஜயை கூட ஏற்கல. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய செல்வாக்கு, போகிற இடமெல்லாம் கடல் அலையென திரள்கிற மக்கள் கூட்டம், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட தன்னுடைய கட்சிக்காரர்களே கூட ஒரு காலில் விழ அனுமதிக்கிறதே கிடையாது, பொதுமக்களையும் அனுமதிக்கிறது கிடையாது. அமைச்சர் பெருமக்கள்லாம் வர்றாங்க, யாருமே அவர் காலிலெல்லாம் விழ. அவர் நினச்சிருந்தா ஜெயலலிதா அம்மா பாணியை கூட பின்பற்றி இருக்கலாம், அதற்கு எல்லாரும் தயாராக தான் இருக்காங்க. ஆனாலும் அப்படி ஒரு அநாகரிக அரசியலே நாம் இங்கே முன்னெடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். ஆனால் இப்போ வர்ற தனுஷ் அதையெல்லாம் மனசில் யோசிக்கிறாரான்னா இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவர் காலில் விழலாம், அவர் தூக்கி விடலாம், ஒரு 100 பேர் காலில் விழ அவர் தூக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு. அதற்கு அது தீர்வு கிடையாது. நீங்கள் காலில் விழாதீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக நிர்வாகிகளை விட்டு சொல்ல வைக்கிறது, இல்லைன்னா வெளிப்படையாக அறிவிக்கிறது. இது ரெண்டையுமே செய்யாமல் அவர் ரசிக்கிறாருங்கும் போதே இது ஒரு நாகரிகமானது நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரசிக்கிறாருன்றது கட்டாயமாக ரசிக்கிறாருங்க. இல்லைன்னா நான் சொன்னது தானே அவர் செஞ்சுருப்பாரு. அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகி சிவா இருக்கார், சுப்பிரமணிய சிவா, அவர்கிட்ட சொன்னால் அவர் அந்த மேடையின் கார்னர்லன்னு யாரும் காலில் விடாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அப்போ அதை அவர் ரசிக்கிறார். இந்த குரூர மனப்பான்மை இருக்குல்ல, இது அரசியலுக்கு உகந்தது அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லாம் நம்ம முன்னாடி வந்துடுது. அறிவை பயங்கரமாக விசாலப்படுத்திக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளும்.
இப்போ இவன் போய் இந்த காட்டு மிராண்டித்தனமான ஒரு வழக்கத்தை தனுஷ் பின்பற்றுகிறார் அல்லது ஊக்கப்படுத்துகிறாருன்னு தெரிஞ்சா தனுஷ் ரொம்ப கேவலமாக பார்ப்பான். அவர் பேசுனதுலேயே ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார். லிங்காவும் அவரும் சேர்ந்து ஒரு விளையாண்டோம் கேம்னு, அதையே வந்து பழைய கதை அது வந்து காப்பி அடிச்சு போட்டுட்டாங்க டக்குன்னு எடுத்து. இல்லைங்க, எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த அப்பாக்கள் மேடையில் ஏறி பிள்ளைகளை அவர் இவர்னு பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ லிங்காங்கிறது அவருடைய மகன் தானே, அவன் இவன்னு பேசுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? இப்போ என் பிள்ளைய நான் மேடையில் பேசினா என் பையன் வந்தான் அப்படின்னு தானே நம்ம பேசுவோம், அதுதானே இயல்பு. ஆனால் இவங்க வந்து இந்த மற்றவர்கள் முன்னால நாம நம்ம பிள்ளைய அப்படி காமிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு போலித்தனமான விஷயமா இருக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, அது விஜய்க்கு நேர்ந்திருந்தாலும் சரி, விஜய் அப்படி செஞ்சாலும் சரி, அல்லது வேறு யார் செஞ்சாலும் சரி, அந்த பாண்டிங்கிறது ஒன்று இருக்குது. உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தும் போது கூட அந்த உறவு முறை டிஸ்டன்ஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா அது எப்படி எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே அது போலியாக இருக்குது பார்க்கும் பொழுது. அதெல்லாம் அவர் தவிர்த்துக்கணுங்கிறது நம்முடைய கருத்து. ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, பாவம் அந்த ஆசை நிராசையாகிடக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 4 இடத்துல 5 இடத்துல ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவை கூட நீங்கள் வாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. எல்லாருமே இங்கே ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பவர்களாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வரும் பொழுது வாங்க, ஏதோ ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிங்க, அல்லது உள்ளபடியே உங்களை மக்களுக்கு பிடித்திருந்ததுன்னா முதலமைச்சராக கூட வாங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த ஆரம்பமே தவறாக இருக்கேங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஒரு நடிகர் இன்னைக்கு விஜய் 220 கோடி சம்பளம் வாங்கினார் அவருடைய கடைசி படத்துக்கு. ஆனால் தனுஷனுடைய சம்பளம் 60 கோடி. அப்போ இதை விட 4 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்குகிற மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு நடிகர் அவர் ஏதோ கட்சிக்காக செலவு பண்ணிட்டு வந்தாருன்னா கூட நீங்கள் நம்பலாம். ஆனால் இன்றைக்கி தனுஷ் பல சொந்த படங்களை எடுத்து பல கோடிகளை இழந்துட்டு நிற்கிறார். அவருடைய உண்டர்பார் நிறுவனம் தயாரித்த பல படங்கள் தோல்வியில் முடிஞ்சு மிகப்பெரிய கடனாளியெல்லாம் அவர் ஆகியிருக்கிறார் ஒரு காலத்தில். இன்றைக்கி அவர் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துவதே பெரிய சிரமம். அப்போ இங்கே இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியை நான் உருவாக்குங்கிற நம்பிக்கையோடு அவர் எப்படி வராரு? அப்போ அவருக்கு பின்னால் யாராவது இருப்பார்களாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இதில் முக்கியமாக ரஜினி பின்னாடி இருக்காரோ தனுஷுக்கு, அவரு தூண்டி வர்றாரோ விஜய்க்கு எதிராக அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் பார்வைகள் முன்வைக்கப்படுது. இல்லைங்க, அதுலெல்லாம் உண்மையே கிடையாது. இது காரணம் என்ன அப்படின்னா, அவர் எப்போ அவருடைய மகளை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தாரோ அதற்கப்புறம் முன்னாள் மாமனாருக்கும் முன்னாள் மருமகனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படியா பேச்சுவார்த்தை இல்லையா? பேச்சுவார்த்தை கிடையாது. எங்கேயாவது பார்க்கும்பொழுது வேணால் ஒரு பரஸ்பர வணக்கத்தை அவங்க வச்சுக்கலாமே தவிர மற்றபடி அவருங்க குடும்ப ரீதியாக கூட பேசுறதில்ல. அதனால் இன்னொன்று அந்த டைவர்ஸில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் இருக்குது. 2 பேரையும் அவர் சேர்த்து வச்சணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணார், அதற்கு தனுஷ் இடம் கொடுக்கல. ஸோ அதில் அவருக்கு ஒரு தீராத வருத்தம் இருக்குது. ஸோ அதனால் கட்டாயமாக இதற்கு பின்னால் ரஜினி அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தனுஷ் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ஒன்று இப்போ போறாருன்னா அடுத்து அவர் என்ன செய்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அவருடைய படங்கள் எல்லாமே லைனை பார்த்தா தமிழ் முருகன் இப்படி அந்த அஜெண்டா ஒரு இருக்க மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்க தோணுது. அதாங்க, இப்போ எந்த வகையிலையாவது மக்களை கவர்வதுங்கிறது இவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் லப்பர் பந்து இயக்குனர் படத்தில் ஒரு பூச ஆரம்பம் கூட அவர் போட்டிருந்தாரு. ஆமாம், அது மாதிரி தகவல்கள் நம்ம ஆடிக்கு முடிஞ்சு பூச ஆரம்பம் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆமாம் ஆமாம். ஓமில் அவர் என்ன கேரக்டர் நமக்கு தெரியல. ஓமில் அந்த செம்மர கடத்தல் தொடர்பான அந்த கதை மாதிரி தான் தெரியும். ஓகே, இருக்கலாம். பட் அடுத்த படத்துலேருந்து அவர் கொஞ்சம் அந்த ஆன்மீகம் தொடர்பான ஒரு விஷயத்தை படத்தில் கொண்டு வராரு. அவருடைய அரசியலே ஆன்மீக அரசியலாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாலை ஒன்று போட்டிருக்கிறார்ல, கருங்காலி மாலை. ஆமாம், கருங்காலி. இப்போ இந்த கருங்காலி மாலையை நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும், எல்லா இடங்கள்லையும் அவர் வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுட்டு வருவார். இந்த கருங்காலி மாலை போட்டவர்கள் போட்டிருப்பாரு. ஆமாம், ருத்ராட்சம் போட்டிருப்பாரு. இந்த கருங்காலி மாலை வெளியில் தெரியும். இந்த கருங்காலி மாலை குறித்து பெரிய விமர்சனங்கள் இங்கே வந்துச்சு. கருங்காலி மாலை போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாமே கருங்காலி மாலை போட்டவர்கள் தான் டைவர்ஸ் நடக்குது அவங்க வீட்டில், குடும்பத்தில் பிரச்சனை வருது இப்படின்லாம் கொஞ்சம் திரையுலகத்தை சார்ந்தவர்களையே சுட்டி காட்டி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ கூட அவர் அந்த மாலையை கழட்டுவதா இல்லை, ரொம்ப உறுதியாக இருந்துட்டார். நீங்கள் இப்போ குறிப்பிட்டது ஆன்மீக அரசியலுக்கு ரஜினி சார் அதை முன்னெடுத்தார். அப்படி ஒரு என்னோட அரசியல் ஆன்மீக அரசியலாக தான் இருக்குன்னாரு. ஸோ அதை இவருக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. இவர் பிஜேபி மூவ் பண்ணுறீங்க. ஆமாம், அவர் அரசியலுக்கே தான் வரலையே. ஆன்மீக அரசியல் கொண்டு வருவேன்னு அவர் சொன்னார். பட் அரசியலுக்கே வரலையே அவர். அதற்குள்ளேயே அவர் வேற ஒரு முடிவு எடுத்தார், அப்படி மெல்ல நகர்ந்துட்டார்ல. தனுஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருப்பாரு நம்ப முடியல. இதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த ஐடியா எப்போ ஆரம்பிச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருக்க இல்லைங்க, யாரெல்லாம் இங்கே ரசிகர் மன்றத்தை ரொம்ப வலுவாக ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு அரசியல் ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா இப்போ ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து நீங்கள் அதற்கு செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு கணக்கு இல்லாமல் செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கும். குறைந்தபட்சம் தியேட்டரில் பேனர் கட்டுவாங்க, பால் ஊற்றுவாங்க கட் அவுட்டுக்கு, அப்படிங்கிறதுனால ரசிகர் மன்றம் நடத்துவதுங்கிறது ஒரு வகை. அது எப்போ நடக்கும்னா படம் வரும்பொழுது இவங்க இந்த ரசிகர்களை வர வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் வச்சுப்பாங்க. அது என்னென்னா இந்த வேகத்தோடு போய் தியேட்டரில் பேனர் கட்டுங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்கல்ல, இப்போ நீங்கள் ரசிகர் அவ்வப்போது விழாக்கள் மன்றத்தின் மூலமாக ஒரு உதவி செய்கிறது, ஊரில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறது. இப்போ விஜய் அவர்களுடைய மன்றத்தில் வந்து விருந்தில்லா உணவகம், விலையில்லா உணவகம், இது மாதிரி நிறைய விலையில்லா உணவகம், இந்த மாதிரி நிறையா அவங்க பண்ணாங்க. மருந்தகம்லாம் கூட நடத்துனாங்க. ஸோ இது மாதிரி வந்து தனுஷும் செஞ்சிட்ருக்காரு. அங்கங்கே வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. அப்போ அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குங்கிறத உறுதிப்பட நமக்கு சொல்லுது. அவருடைய பேச்சு மாடுலேஷன் எல்லாமே திரு ரஜினி அவர்களை இமிடேட் பண்ணுறப்ப தான் இருக்குது. அது வந்து நீண்ட காலமாக அவர் வந்து அவரை வடிவமைச்சுக்கிட்டார். அவர் அதாவது இதே தனுஷை நாங்கள் முதல் படத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். துள்ளுவதோ இளமை காலத்துலேருந்து அவர் எப்படி வந்து அப்படியே பயந்து போய் ஒடுங்கி போய் இந்த மழையில் நனைஞ்ச கோழி மாதிரி ஒரு ஓரமாக நிற்பார். நம்ம பேசினோம்னா கொஞ்சம் பயந்து பதில் சொல்லுவார். அந்த தனுஷையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு ரஜினி வீட்டினுடைய மருமகனாக உள்ளே போன பிறகு அவர்கிட்ட ஒரு தோரணை வந்தது இல்லை, அந்த தனுஷையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணார், தன்னை ரஜினியாகவே உருவகப்படுத்திக்கிட்டார். அது நடக்கிற ஸ்டைலு, போகிறது வர்றது, பார்க்கறது, பேசுறது, அது வேற. அப்படி வந்து அவரை வடிவமைச்சுட்டார். ஆனால் அவருக்கு ஒரு நிறைவேறாத ஆசை ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக காலா படத்தை அவர் தயாரிக்கும் பொழுது அந்த படத்தில் வந்து ரஜினியோடு சேர்ந்து நடிக்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமாக என்னென்னவோ ட்ரை பண்ணார். அதற்கு ரஜினி இடம் கொடுக்கல. ஒருவேளை அது நடந்திருந்தால் அவர் இன்னும் கூட ரஜினியினுடைய ஒரு மினியேச்சராக மாறி இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரஜினி அந்த பொசிஷன் அவர் வந்து அடுத்து வந்துடணும், நான் தான் அடுத்த ரஜினின்னு சொல்ல வரணும்னு அவர் ட்ரை பண்ணார். பட் இன்னைக்கு அரசியலில் ஒருவேளை ரஜினி விட்ட இடத்தை அல்லது அவர் வராமல் போன இடத்தை நாம் நிரப்பணும்னு கூட அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ அவர் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தா கூட பல பேர் வந்து சேருவதற்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீர் அடித்து நீர் விலகாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காலத்தில் எல்லாமே ஒன்றா இருந்த ஃபேமிலி தான், ஒரே ஐடியாலஜி. ஆமாம், அப்படி கூட நினைப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்கிறத கேட்டுட்டு கூட ரஜினி ரசிகர்களை கவர்வதற்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ரசிகர் மன்றம் வைத்து அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னும் போது அடுத்து யாரெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அந்த ஆசையில் இருக்காங்கன்னு நீங்கள் ஒரு கணிக்கிறீங்க? கட்டாயமாக சூர்யா வருவாருங்க. சூர்யா அவருக்கு ஒரு நீண்ட கால ஆசை இருக்குது. இன்னொன்று ஒரு சோஷியல் தாட்ஸ் எல்லாம் நிறைய உண்டு அவர்கிட்ட. அதே மாதிரி வந்து நிறைய அவருடைய சம்பளத்திலிருந்து பெரும்பகுதியை அவர் இந்த ஏழைகளுக்காகவும் கல்விக்காகவும் செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அரசியலுக்கு வருவதற்கு முழு தகுதி உடையவர் அவர்னு நான் சொல்வேன். ஏன்னா இங்கே பல பேர் வந்து தான் அரசியலுக்கு வந்த பிறகு அல்லது வரணும்னு நினச்ச பிறகு பல வேலைகளை செஞ்சுருப்பாங்க. கையில் இருக்கிற பணத்தை எடுத்து ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு வந்து இந்த கல்வியை ஏழைகளுக்கு புகட்டணுங்கிற எண்ணம் இருக்குது சூர்யாவுக்கு. சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து நாளைய சட்டசபையில் எல்லாமே வந்து ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கம் சூர்யா, ஒரு பக்கம் விஜய், சட்டமன்ற தேர்தலால் நடிகர் சங்க தேர்தலான்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பார்த்துட்டு இப்போ அண்டை மாநிலங்கள்லையும் கிளம்பிட்டாங்க பல நடிகர்கள். இப்போ இதில் ஆந்திராவில் வந்து ஒரு மிக முக்கியமான நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பிளான்லலாம் இருக்காருங்கிற மாதிரி தகவல்கள் வருது. ஸோ அதனால் விஜய் வந்து ஒரு முன்முகமாக மாறி இருக்காரு. விஷால் இருக்காரு. பட் விஷாலுக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒரு ரசிகர் பலம் இருக்கு. ரசிகர் பலம் இல்ல, அவருக்கு ஆசை இருக்கு. ரொம்ப நாளா பார்த்து எல்லா தேர்தலும் நிப்பாரு. எல்லாருக்குமே இருக்கு. ஆர்கே நகர் தேர்தல் வரைக்கும் இல்ல அன்னைக்கு இருந்த விஷாலுக்கான செல்வாக்கு கூட இன்னைக்கு கிடையாது. அப்ப இவர் இதற்கப்புறம் ஆசைப்பட்டு என்ன ஆக போறாருன்னு தெரியல. வேணா ஒரு தேசிய கட்சியில இணைந்தோ அல்லது திமுக போன்ற ஒரு கட்சியில இணைந்தோ அவரை பலப்படுத்திக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு தனி கட்சி துவங்கி ஒரு கவுன்சிலராக கூட அவரால் ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. பட் இது இன்னும் அதிகரிக்குமா? விஷாலுடைய படங்கள் வந்து 100 நாள் ஓடினா கூட அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து அவர் பின்னால் நிற்குமான்லாம் அதெல்லாம் பெரிய கேள்வி. ஸோ அதனால் அவருடைய ஆசை இருக்குது, அவ்வளோதான். பட் தனுஷ் அளவுக்கு விஷாலுக்கு ரசிகர் பலம் இருக்கான்னா பெருசாக இல்லை. தனுஷ் அளவு கூட இல்லைன்றது வந்து உறுதியாக இல்லை. இன்னொரு பார்வை வந்து என்னென்னா, தனுஷ் பின்னாடி திமுக இருக்குது. உதயநிதி வந்து தனுஷ் வெர்சஸ் விஜய்ன்னு அதை நிறுவ பார்க்குறாரு. டிவிகே இன்னொரு பக்கம் டிவிகே அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, அப்படி பண்ணால் இப்போ டிஎம்கே எங்கே போகும் இல்லையா? அவர் என்னென்னா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, இப்போ சினிமா தொடர்பான ரசிகர்கள் வந்து
அப்படி ஒட்டுமொத்தமாக விஜய் பின்னால் போய் நின்றுட்டாங்க. அதை கொஞ்சம் களைச்சி விட்டோம்னா, இப்போ தனுஷ் ரசிகர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, அஜித் ரசிகர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா, நம்ம துறையிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாரு வரட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஓட்டை கொஞ்சம் களைச்சி விட்டோம்னா திமுகவுக்கு எப்போவுமே விடுற ஓட்டு விட தான் போகுது. அது எப்போவுமே குறையாத ஒரு கான்ஸ்டன்ட்டான வாக்கு வங்கி அது. இப்போ அப்படி ஒப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா, விஜய்க்கான அந்த பெருமிதமான வாக்குகளை களைச்சி விட்றதுக்கு தனுஷ் பயன்படுவார்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமாக வேணால் ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே தவிர, முழுக்க முழுக்க அது பண்ணுறாரான்னு நமக்கு தெரியாது. ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது. இது ஏன் இப்படி நினைக்கிறோங்கிறதுக்காக இன்னொரு காரணம் என்ன சொல்லலாம். இப்போ ரெட் ஜெயிண்ட் வந்து தனுஷ் படங்களை தொடர்ந்து வெளியிடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் தனுஷோட இவங்க சினிமா தொடர்பில் இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கூட அந்த சந்தேகம் எழுந்திருக்கலாம். நீங்கள் சொல்லி எனக்குமே கேள்விப்பட்டோம், தனுஷ் அவர்களை அவர் ஒரு நெல் உலக சிஎம்மாவே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார் அது? இல்லை அது என்னென்னா, படப்பிடிப்பில் அவருக்கு கீழே பணியாற்றுகிறவர்கள் அல்லது இந்த ரசிகர் மன்ற தலைவர்கள் இவங்க எல்லாமே சிஎம்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படியா? ஆமாம், சிஎம் வந்துட்டாரா, சிஎம் கேரவானில் இருக்கார், சாப்பிட்டுட்டு இருக்காரு, சிஎம்க்கு ஷூட்டிங் எப்போ, இந்த மாதிரி அவங்க பேசுறது. அவரும் வந்து அவருக்கு கீழே இருப்பவர்களை அமைச்சர்கள்னே அவர் பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு துறையை கொடுத்து என்ன ஹெல்த் மினிஸ்டர் வந்துட்டாரா இப்படிலாம் பேசுறது. ஸோ இது என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கிறதுக்காக அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இன்னொன்று அதில் ஒரு உளவியல் உண்மை இருக்குது. நீங்கள் எதுவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது ஆயிடுவேங்கிறது தான் உளவியல் தத்துவம். அப்போ தொடர்ந்து நீங்கள் அதை சொல்ல நம்ம அதை நெருங்குறோங்கிறது ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு வேலையை அதை ஃபீல் பண்ணுறாங்களே. தமிழ்நாட்டு அரசியல் கடந்த 60 ஆண்டு கால அரசியல் வந்து டிஎம்கே வெர்சஸ் ஆப்போசிட் தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப அழகாக வந்து பயன்படுத்தலாம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் சினாரியில் மாறுமா? இல்லை, மாறுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்குங்கிறது, நீங்கள் எவ்வளவு தான் விஜயினுடைய செல்வாக்கை கரைக்கணும் உடைக்கணும்னு முயற்சி பண்ணால் கூட அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கே தவிர குறையவே இல்லை. இப்போ நேற்றெல்லாம் கோயம்பேடு வந்திருக்கிறாரு, அவர் வரப்போகிறாருங்கிற தகவலை டிவியில் ஜஸ்ட் ஒரு 1 hour பேக் தான் சொல்கிறாங்க. நீங்கள் அவரால் அங்கே கிராஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நிற்கிது. அப்போ இந்த எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய மாஸ் லீடராக அவர் வந்திருக்காரு இன்றைக்கி. இந்த புகழை அவ்வளோ ஈஸியாக யாராலையும் உடைக்க முடியாது. இப்போ தனுஷோ அல்லது மற்றவர்களோ இங்கே வந்து அவ்வளோ பெரிய மாசை காமிச்சிட முடியுமான்னா அதெல்லாம் இன்னொரு 10 வருஷம் ஆகணும். அதற்கேற்றாற்போல் ஒரு வேளை விஜய் வந்து தவறுகள் நிறையா பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் மனசு கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அவருடைய போக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாணவன் மாதிரி தினந்தோறும் காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இது வந்து ஏதோ 1 நாள் 2 நாளில் முடிஞ்சிடும்னு தான் எதிர்க்கட்சிகள் நினச்சாங்க. கிட்டத்தட்ட 100 நாளாக நெருங்க போகுது. ரொம்ப சின்சியராக அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பட்ஜெட்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய இங்கே அவங்க பண்ணுற சீர்திருத்தங்கள் எல்லாமே வந்து மக்களை கவனிக்க வைக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஜய் போன்ற ஒரு மாபெரும் தலைவர்கிட்ட ஒரு வெறுப்பு வந்தால் தான் தனுஷ் போன்றவர்கள்லாம் என்ட்ரி கொடுக்கவே முடியும். அப்போ அதை வந்து அது 5 வருஷத்தில் நடக்குமா, 10 வருஷத்தில் நடக்குமா, இவங்கெல்லாம் வந்து எப்போ ஜெயிப்பாங்க, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாது. மிக்க நன்றி சார். நன்றி.